அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டோ. இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற இந்த ஆதரவு நம்ம சேனலை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போது, ரொம்ப பலவீனமாக இருக்கும்போது, நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி கிடச்சி நீங்கள் புத்துணர்ச்சி ஆகிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. அதுக்கு நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்கணும், முழுசாக பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவீங்க. ஓகே, நாம் இன்றைக்கி என்ன டாபிக்னால், நம்ம மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை. எல்லா பிரச்சனைகளையும் அந்த இடத்துல போடுறதுக்கு கரெக்டு தானேங்க. நம்ம மனசு என்ன குப்பை தொட்டியா? எல்லா பிரச்சனையும் எடுத்து அந்த இடத்த போட்டு வச்சுக்குவோம். ஒரு குப்பை தொட்டியில் எல்லா விதமான பொருட்களும் கிடக்கும். பேட் ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த இடமே அழுக்காக இருக்கும். அந்த பக்கம் போகிறவங்க மூக்கை பிடிச்சிட்டு போவாங்க. பக்கத்திலே போக முடியாது. ஒரு மாதிரியாக பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கும். அதே போல தான் நம்முடைய மனசும். நல்லா உற்சாகமாக இருப்போம். ஆனால் இது மாதிரி பிரச்சனைகளை குப்பை மாதிரி நம்ம போட்டு 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 வச்சுன்னு வச்சுங்களேன், அந்த உற்சாகம் காணாமல் போயிடும். நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேட் இம்ப்ரெஷன், ஒரு பேட் நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு இம்ப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஸோ எப்படி நாம் இந்த குப்பை தொட்டியை டெய்லியுமே நம்ம தூக்கி போடுறோமோ, அதே போல் ஒரு பிரச்சனையும் தூக்கி போட்டுன்னு போயினே இருங்க. நம்ம மனசு க்ளீனாக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ண 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 அந்த இடம் நாஸ்தியாக தான் போகும். அதே போல் தான் பிரச்சனைகளை சேர்த்து வைக்க 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 ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு மைண்டு பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம மனசு ஒன்றும் குப்பை தொட்டி இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் போட்டு வைக்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்குது. ஒரு பிரச்சனைலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போயிடக்கூடாது, அது மட்டும்தான். மற்றபடி எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான ஒரு மனசோட, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையோட நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லா பிரச்சனையும் தேக்கி வைக்கிற இடமா உங்கள் மனசு இருந்துடக்கூடாது. See you guys.